பாஜகவை பொறுத்த வரைக்கும் 2 இலக்கு தாங்க. ஒன்று திமுகவை தோற்கடிக்கணும். 2வது அதிக தொகுதிகளை பெற்று அதிக எம்.எல்.ஏக்களை சட்டமன்றத்துக்கு அனுப்பணும். அந்த வகையில தான் அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய பலகீனங்கள், நெருக்கடிகளை பயன்படுத்தி அதிக தொகுதிகளை முதற்கட்டமாக டிமாண்ட் முன் வச்சிருக்காங்க. அதுதான் 50க்கும் மேற்பட்ட தொகுதிகளை பாஜக எதிர்பார்க்கிறாங்க அப்படிங்கிற விஷயம். அதே நேரத்துல பாஜக ஏன் இவ்வளவு கான்பிடென்ட்டா இருக்காங்க அப்படின்னா, இங்க அமித்ஷா அவர்களை பொறுத்த வரைக்கும் உள்துறை அமைச்சர் அவங்களுக்குன்னே இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு தனியார் நிறுவனம். கர்நாடகா சட்டமன்ற தேர்தல்ல இருந்தே அவங்க இயங்கிட்டு இருக்காங்க. இங்க தமிழ்நாட்டிலும் அவங்க அடிக்கடி சர்வேக்களை எடுத்துக்கிட்டே இருக்காங்க. மக்களை சந்தித்து பாஜகவுக்கான பல்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வகையில தான் கிட்டத்தட்ட ஒரு 60 தொகுதிகள் பாஜகவுக்கு பாசிட்டிவா இருக்கு அப்படின்னு ஏற்கனவே பட்டியலை கொடுத்திருக்காங்க. அதுல இறங்கி நம்ம வேலை பார்த்தோம்னா 50 தொகுதிகள் சாலிடா வின் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஒரு பாசிட்டிவ் நியூஸை அமித்ஷாவுக்கு தட்டி விட்டுருக்காங்க. பெரும்பாலான தொகுதிகள் பாஜகவுடைய பலம் அப்படின்னு பார்த்தோம்னா அதிமுகவோடு இணையிறப்ப மேற்கு மண்டலம், வெஸ்ட், சவுத் இரண்டிலும் பலம் இருக்கு. ஏற்கனவே வெற்றி அடைஞ்ச அந்த தொகுதிகள் பாசிட்டிவா இருக்கு. ஏற்கனவே போட்டியிட்ட தொகுதிகளிலும் கூடுதல் கவனம் செலுத்தலாம். அதன் தொடர்ச்சியாக சென்னை மாநகரத்திலும் கணிசமான தொகுதிகளை பெறலாம். வட மாவட்டங்களிலும் கூடுதல் கான்சென்ட்ரேட்டும் பண்ணலாம் அப்படின்னும் சில கூடுதல் டிப்ஸுகளையும் அந்த நிறுவனம் அங்க டெல்லிக்கும் தட்டி விட்டுருக்காங்க ரிப்போர்ட்டாக. அதை ஒட்டி தான் அதிக தொகுதிகள் வேணும் அப்படின்னு ஸ்ட்ராங்கா இப்ப இருந்தே கேட்க தொடங்கியிருக்காங்க டெல்லி பட்டாளம் அப்படிங்கிறாங்க. டெல்லி தலைவர்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய கமலாலய சீனியர்கள்.